முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாள் இன்று. தன்னுடைய 14வது வயதில் இந்தி பெண்ணே ஓடிப்போ என்று இருவண்ணக் கொடியை தோள்களிலே சுமந்து நீதி கட்சியை சார்ந்த அழகிரிசாமியினுடைய அந்த அரசியல் உரையாலே ஈர்க்கப்பட்டு தான் ஒரு அரசியல்வாதியாக உள்நுழைந்து 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக கோலோச்சிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகியாக, மிகச்சிறந்த பேச்சாளராக, எழுத்தாளராக, கவிஞராக, வசனகர்த்தாவாக, ராஜதந்திரியாக இருந்த பெருமைக்குரியவர் ஆவார். நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்காக அவரை விட்டால் வேறு நாதி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழை செம்மொழி மாநாடு நடத்தி பெருமை கூட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆவார்கள். கன்னியாகுமரியில் 133 அடி உயர முப்பால் தந்த வள்ளுவனுடைய சிலையை நிறுவி வள்ளுவர் கோட்டம் கண்டு வாழ்நாளெல்லாம் தாழ்த்தப்பட்ட கீழ்நிலையில் உள்ள மக்கள் உயர வேண்டும் என்பதற்காகவும் மொழிக்காகவும் பாடுபட்ட ஒரு தன்னிகரற்ற தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்றால் மிகையாகாது. அவருடைய பேச்சை கேட்க சில நாட்கள், பல மணி நேரங்கள் அந்த இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்பே என்ற அந்த ஒற்றை சொல்லை கேட்பதற்காக கூடிய கூட்டங்கள் தான் எத்தனை எத்தனை. வளர்கிற இளம் தலைமுறையினுடைய அந்த இரத்தத்திலே ஒரு கொதிப்பை ஏற்பட செய்து அவர்களுக்கெல்லாம் மொழி உணர்வையும் நாட்டுப்பற்றையும் இயக்கப்பற்றையும் வளர்த்த பெருமைக்குரியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்களுடைய புகழ் ஓங்கட்டும். அவர்கள் போற்றி பாதுகாத்து வந்த தமிழ் மொழிக்கு இன்னும் உலக அரங்கிலே உயர்வு கிட்டவும் நாம் அத்துணை பேரும் பாடுபடுவோமாக.